வணக்கம் சாமி தரிசனம். நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றேன். சிவபெருமான் நேரடியாக வந்து ஒரு கையில் அரிசியும் ஒரு கையில் அறிவும் வச்சிருந்தார், மூளை அறிவு. அப்போ ஒரு பக்தரை வந்து ரெண்டு பக்தர்கள் நிற்கிறாங்க. அப்போ அந்த போய் ஒரு பக்தர்கிட்ட கேட்குறாரு, ஒரு கையில் அறிவு இருக்குது, ஒரு கையில் அரிசி இருக்குது, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பக்தர் வந்து எனக்கு அரிசியே கொடுங்க சாமி அப்படின்ட்டு இருக்காரு. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் கேட்குறாரு, என்னங்க ஒரு கையில் அரிசி ஒரு கையில் அறிவு வச்சுருக்காரு, எது வேணும்னு கேட்கும்போது சிவபெருமானே நேரடியாக இருக்கிறது கேட்குறாரு, நீங்கள் எனக்கு அரிசி வேணும்னு கேட்குறியா, அறிவை கேட்டானாங்க அப்படின்னு. அதுக்கு இந்த பக்தர் சொல்லியிருக்காரு, யாருக்கிட்ட என்ன இல்லையோ அதைத்தானே கேட்க முடியும், எனக்கிட்ட அறிவு நிறையா இருக்குது, அரிசி இல்லை ஏதோ வாங்கிட்டு போக அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எதுக்காக சாமி இந்த உதாரணம் அப்படின்னு பக்தர்கள் வந்து கேட்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, மெஜேஸில் வந்து எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமாண்ட் பண்ணுவாங்க. அன்பு தம்பி நித்யானந்தா வந்து சொல்லுவார், நான் பாட்டுக்கு திருவண்ணாமலையில் 1000 ரூபா கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், போனேன், தயிச்சாலும் என்ன இவ்வளோ பெரிய ஆளாக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நான் பண்ணுற மெசேஜில் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா என்னுடைய பக்தர்கள் வந்து நிறையா பேர் வந்து சாமியே நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, சித்தர்கள் என்ன சொல்கிறது தெரியல, நான் இப்போ கொஞ்ச நாள் சென்று கருப்பு ஆடைகள்ல வரப்போகிறேன், அதுக்காக சொல்ல வரேன், சாமி அவங்க குஞ்ச அறுத்து எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்டார். அவருக்கு அது இல்லை போல இருக்கு. எடுத்துக்கங்க, சாமியா போற சித்தர்கள் வந்து அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. ஒரு மனிதர் வந்து கல்யாணம் பண்ணோடனே இன்பம் காட்டுறான், ஆனா மாங்காய் பழம் இருக்க மலைமேல் இருக்கவனுக்கு தேங்காய் பழம் எதற்கடி அப்படின்னு குடம்பர் சித்தர் ஒரு சித்தர் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு சேண்டும் செத்து 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 இன்பத்தை அடையலாம். இது என்ன சாமி உங்களுக்கு இன்பம் அப்படின்னு கேட்கலாம். உள்ள வர்ணங்களுக்கு தான் தெரியும். ஒரு கடலுக்குள்ள இறங்கினோடனே போங்களே, ஆழம் அப்படியே கட்டுமையாக போயிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவு தாண்டுங்களே, ஆழமே இருக்காது, எடுப்பாலே அவ்வளோதான் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் கப்பல் போகிறதுக்கு இங்கிட்டு ரோட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி இது ஒரு கடல். அந்த குஞ்சு வேணும்னு சொன்னவர் எடுத்துக்காங்க, நமக்கு என்னத்துக்காது ஆட்டை கொடுத்ததில்ல. நம்ம தர்சனசாமி பக்தர் வந்து தர்சனசாமிகிட்ட என்ன கேட்டாலும் சிவபெருமான் மாதிரி இறக்கப்பட்டு டக்கு டக்குன்னு கொடுத்துருவாரு. அதுதான் வேணும்னு கேட்கும்போது என்ஜாய் பண்ணுங்க, பரவாயில்ல. சரி, அன்பு தம்பி நித்தியானந்தா என்னுடைய பக்தர்கள் போக்குவரத்து எல்லாருக்கும் சாட்டா முடிச்சு, சும்மா ஒரு நண்பர் ஆஃபீஸுக்கு வந்தேன், சாட்டா முடிச்சு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் உங்களிடம் இருந்து தரிசனசாமியை மீண்டும் சந்திக்க வரை தரிசனசாமி ட்ரெஸ் P4K4 2016 அரசு அங்கீகாரம் பெற்றது, தமிழ்நாடு அரசு. வணக்கம்.